வாங்க மாணவர்களே, நம்ம இன்றைக்கி சென்னையில் இருக்க ஒரு டாப் காலேஜ் வரிசையில் இருக்க ஒரு காலேஜ் தான் பார்க்குறோம். வேலம்மாள் காலேஜ். இந்த காலேஜ் வந்து பார்த்திங்கன்னா டிஎன்இ கவுன்சிலிங் கோட் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 1120. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிறந்த காலேஜ்னு சொல்லலாம். ஏன்னா இந்த காலேஜில் டிசிப்ளின், அப்புறம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ப்ரொஃபஸர் கோச்சிங் இதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். பிளேஸ்மெண்ட்லேயும் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். ஸ்கூல் மாதிரி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக கோச்சிங் பண்ணுவாங்க. நீங்கள் ஒரு பெஸ்ட்டு காலேஜை சாய்ஸ் பண்ணுறதுக்கு இந்த காலேஜ் ஒரு பெஸ்ட்டு காலேஜ். உங்களுக்கு இந்த காலேஜில் சேரணும்னு விருப்பம் இருந்தால் டிஎன்இ கவுன்சிலிங்கில் அப்ளை பண்ணி நீங்கள் இந்த காலேஜில் சேரலாம். போன வருஷம் 2024 வருஷம் டிஎன்இ கவுன்சிலிங்கில் இந்த காலேஜில் வாங்கின லோ கட் ஆஃப் மார்க் என்னன்னு தான் நம்ம இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம். தொடர்ந்து வீடியோ பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல். முடிஞ்சால் நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் கொடுங்க. ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா இயர்லி 2,35,000 சுமார் வரும். உங்களுக்கு காலேஜ் ஃபீஸ், ஹாஸ்டல் ஃபீஸ் இதெல்லாம் சேர்த்து டிஎன்இ கவுன்சிலிங்கில் நீங்கள் செலெக்ஷன் ஆனீங்கன்னா. இப்போ நம்ம கட் ஆஃப் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ். இதோட கோட் நம்பர் பார்த்திங்கன்னா ஏடின்னு சொல்லுவாங்க. ஓசிக்கு வந்து 165.5, பிசிக்கு வந்து 155, பிசிஎம்க்கு வந்து 151.5, எம்பிசிக்கு வந்து 154, எஸ்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா 129. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆட்டோமொபைல் அண்ட் இன்ஜினியரிங். இதோட கவுன்சிலிங் கோட் வந்து ஏயு. இதோட ஓசி கட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா 135. பிசிக்கு வந்து போன வருஷம் யாரும் சாய்ஸ் பண்ணல. பிசிஎம்க்கு வந்து 129.5, எம்பிசிக்கு வந்து 96. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சிவில் இன்ஜினியரிங். இதோட கோட் நம்பர் பார்த்திங்கன்னா சிஇன்னு சொல்லுவாங்க. ஓசிக்கு வந்து 144.5, பிசிக்கு வந்து 101.5, எம்பிசிக்கு வந்து 106.5. அதுக்கப்புறம் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங். இதோட கோடு வந்து பார்த்திங்கன்னா சிஎஸ். இதோட ஓசி கட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா 168.5, பிசி கட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா 157.5, பிசிஎம் கட் ஆஃப் வந்து 159, எம்பிசி கட் ஆஃப் வந்து 152. அதுக்கப்புறம் எஸ்சி கட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா 129.5, எஸ்சிஏ கட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா 115.5. அதுக்கப்புறம் எலக்ட்ரானிக் அண்டு கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங். இதோட பிரான்ச் கோடு வந்து பார்த்திங்கன்னா ஈசின்பாங்க. இதோட ஓசி கட் ஆஃப் 161.5, பிசி கட் ஆஃப் 150, பிசிஎம் 142, எம்பிசி 140, எஸ்சி வந்து பார்த்திங்கன்னா 119.5. அதுக்கப்புறம் எலக்ட்ரிக்கல் அண்டு எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங். இதோட ஓசி கட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா 150.5, பிசி கட் ஆஃப் 143.5, பிசிஎம்க்கு வந்து 150, எம்பிசி 140, 119.5. அதுக்கப்புறம் எலக்ட்ரானிக் அண்டு இன்ஸ்ட்ருமென்டேஷன். இதோட ஓசி கட் ஆஃப் 156, பிசி கட் ஆஃப் 140.5, பிசிஎம்க்கு வந்து 152. அதுக்கப்புறம் எம்பிசிக்கு 137.5, எஸ்சிக்கு வந்து 121. அதுக்கப்புறம் ஒரு மெயினான கோர்ஸ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. இதோட பிரான்ச் கோட் வந்து ஐடின்பாங்க. ஓசி கட் ஆஃப் 165.5, பிசி கட் ஆஃப் 156, பிசிஎம் கட் ஆஃப் வந்து 160, எம்பிசி கட் ஆஃப் 151.5, எஸ்சி கட் ஆஃப் 127.5. அதுக்கப்புறம் மெக்கானிக்கல் இன்ஜினியர். இதோட பிரான்ச் கோட் எம்இ. ஓசி கட் ஆஃப் வந்து 146.5, பிசி கட் ஆஃப் வந்து 122, பிசிஎம் கட் ஆஃப் வந்து 139.5, பிசிஎம் கட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா 124. அதுக்கப்புறம் எஸ்சி கட் ஆஃப் வந்து 105. அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் சைபர் செக்யூரிட்டி. இதோட பிரான்ச் கோட் வந்து பார்த்திங்கன்னா எஸ்சி. இதுக்கு வந்து ஓசிக்கு வந்து 163, பிசிக்கு வந்து 155.5, பிசிஎம்க்கு வந்து 148.5, எம்பிசிக்கு வந்து 149, எஸ்சிக்கு வந்து 123.5. இப்போ சொன்னதெல்லாம் போன வருஷம் 2024 கட் ஆஃப். இந்த வருஷம் கொஞ்சம் கொஸ்டின் டஃப்பாக இருந்தனால 1-2 கட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா குறையலாம். நீங்கள் உங்களுக்கு இந்த காலேஜ் ஒரு பெஸ்ட்டு காலேஜாக சாய்ஸ் பண்ணுறதுன்னா இந்த காலேஜும் உங்களுடைய சாய்ஸில் வச்சுக்கலாம். உங்களுடைய கோச்சிங் நல்லாயிருக்கும், பிளேஸ்மெண்ட் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். மாணவர்களே, நீங்கள் யாரும் அவசரப்பட்டு எந்த காலேஜிலும் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் சேர வேணாம். ஏன்னா டிஎன்ஏ கவுன்சிலிங்கில் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல காலேஜில் கிடைக்கும், ஏதோ ஒரு சீட் கிடைக்கும். வெயிட் பண்ணி நீங்கள் கவுன்சிலிங்கில் கலந்துக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். நம்ம வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். ஒவ்வொரு காலேஜோட கட் ஆஃப் என்னென்னு நம்ம வீடியோவில் மிக விளக்கமாக சொல்லுவோம். நீங்கள் முடிஞ்சால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து வீடியோ பாருங்கள். நன்றி. நம்ம சேனலில் வர காலங்களில் நிறைய காலேஜோட கவுன்சிலிங் கட் ஆஃப் பற்றி நம்ம ரொம்ப விளக்கமாக சொல்ல இருக்கோம். தொடர்ந்து நம்ம வீடியோவுக்கு ஆதரவு கொடுங்க. நன்றி.